ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? சக்குரா ஃபாரஸ்ட் இன் ஜப்பான். ஓகே குட்டி சுட்டீஸ், அந்த ஃபாரஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான ஊர் இருந்துச்சாம். அந்த ஊர் பேர் தான் ஜப்பானா. ரொம்ப இயற்கை நிறைஞ்ச ஊரா. அங்க பார்க்கவே செடி கொடி எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா. அந்த டைமும் சக்குரா டைம், அதாவது ஸ்ப்ரிங் டைம்னு சொல்லுவாங்க. அந்த ஊரே கொஞ்சம் மலையாவும், அதுவும் இல்லாம நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குமா. ஃபுல்லா பிங்க் சிட்டி மாதிரி இருக்குமா அந்த ஊரு பார்க்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அங்க ஹனாக்கா மீனாக்கா இருக்காங்க இல்லையா? சோ அந்த டைம்ல ஹனாக்காக்கு பர்த்டே வந்துச்சாம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு பர்த்டே வந்தாலும் அன்னைக்கு நைட் ஃபுல்லா சக்குரா வில்லேஜ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். சரின்னு இந்த குழந்தைங்களும் காட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. போகும்போது மழை வேற பெஞ்சிச்சா, எல்லாரும் அழகா கலர்ஃபுல்லா வயலட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர்னு சூப்பர் சூப்பரா கொடை வச்சிருந்தாங்க. அந்த கொடையில ஒரு வழியா காட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தா நைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, அதனால இருட்டா இருக்கும். அவங்க லேட்டர்ன் லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. காடு ரொம்ப அழகாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சாம். நைட்டு மழை வேற பெஞ்சனால அங்க ஹவுஸ் ஃபிளைஸ், அதாவது பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு மின்மினி பூச்சிகள் நிறைய வந்துச்சாம். அது குட்டி குட்டியா லைட் எடுத்துட்டு வரும் இல்லையா, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடத்துல. சரின்னு ஒரு வழி அதையும் கடந்து போயாச்சு. அது யார் யாரெல்லாம் போனா? குழந்தைங்க மட்டுமா போவாங்க? குழந்தைங்களோட சேர்ந்து அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சின்னு எல்லாரும் போனாங்களாம். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் அப்பா என்ன பண்ணாரு, கிமோனோ ட்ரெஸ்ல வந்தாரு. அவங்க அங்க கோயிலா மதிக்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லாருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸான கிமோனோ ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அவர் வரும்போதே ஒரு சக்குரா மரத்தை எடுத்துட்டு வந்தாரு. அதாவது குட்டி மரம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு பர்த்டே அப்போ அங்க அந்த சக்குரா வில்லேஜ்ல போய் அந்த சக்குரா மரத்தை நடுவாங்களாம், அவங்க பர்த்டே ஞாபகார்த்தமா. சோ அதே மாதிரி அவர் ஒரு குட்டி மரக்கன்னு எடுத்துட்டு வந்தாரு. போற வழியிலேயே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏய் குட்டீஸ், மேல பாருங்க, ஷூட்டிங் ஸ்டார் போகுது, உங்களுக்கு என்னென்னலாம் விஷ் இருக்கோ வேண்டிக்கோங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாங்களாம். சொல்லிட்டு குழந்தைங்களாம் விறுவிறுன்னு நடந்து போய், ஏன்னா மழை வர மாதிரி இருந்தோன்னு அந்த பெரிய சக்குரா மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டாங்களாம். ஆனா வழக்கம் போல ஸ்லோவா போற ஹனாக்கா மினாக்கா என்ன பண்ணாங்க, பொறுமையா போனாங்களாம். மழை ரொம்ப வேகமா வந்தோன்னு குடு குடுன்னு ஓடினாங்களா அந்த சக்குரா மரத்துக்கு கீழே போறதுக்கு. ஒரு வழியா அவங்களும் ஓடி போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்களாம். அப்புறம் என்னாச்சு, மழை கொஞ்ச நேரத்துல விட்டோன்னு எல்லாரும் ஒவ்வொரு போட்ல கிளம்பிட்டாங்களா அந்த சக்குரா வில்லேஜ்க்கு. அந்த சக்குரா ஃபாரஸ்டுக்குள்ளேயே போனோம். அப்புறம் அங்க போட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுதான் நம்மள சக்குரா வில்லேஜ்க்கு எடுத்துட்டு போகும். சரின்னு அவங்க அந்த போட்காக வெயிட் பண்ணி ஒரு வழியா அந்த போட்லயும் ஏறி உட்கார்ந்தாச்சா. போட்ல ஏறி உட்கார்ந்து பொறுமையா கதையெல்லாம் பேசிக்கிட்டு, நைட்டு வேற ஃபுல் மூனா, அந்த மூன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சா. அப்படியே அந்த குட்டி டிம் லைட்ல வெளிச்சத்திலேயே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அனாகா என்ன பண்ணா, அந்த பென்டோ பாக்ஸ், அதாவது அழகா இருக்குமா அந்த பாக்ஸ், நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஏத்தாப்புல டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்க பேக் பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போட்டு கிட்ட வந்துருச்சு சக்குரா வில்லேஜ் கிட்ட. அங்க குட்டி குட்டி வுட் ஹவுஸ் மாதிரி இருக்குமா. அந்த ஒவ்வொரு வுட் ஹவுஸ்லயும் அன்னைக்கு அவங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அன்னைக்கு நைட் கரெக்டா 12 o'clock ஆகும்போது அவங்க அந்த கேட்டை ஓபன் பண்ணுவாங்க சக்குரா வில்லேஜ்க்கு. அந்த கேட் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருந்துச்சா. ஏன்னா அந்த குழந்தைங்களோட ஆயுசும் நல்லா இருக்கணும், அதுவும் இல்லாம அந்த ஊரும் நல்லா இருக்கணும் இல்லையா. நிறைய மரம் வச்சாதானே குளோபல் வார்மிங் நல்லா இருக்கும். அதனால அந்த கதவு திறந்தோன்னு அவரு வெல்கம் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷும் அந்த குழந்தைக்கு சொன்னாரா ஹனாக்காக்கு. சொல்லி, நீங்க போகுங்க, இங்க போய் நீங்க மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சக்குரா வில்லேஜோட ஹெட். அப்புறம் பார்த்தா அந்த போட்ல ஃபாக்ஸ் வேற வந்துச்சா. ஃபுல் மூன் அப்ப அவங்க ஊர்ல ஃபாக்ஸ் வந்து ஒரு குட் ஸ்பிரிட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதாவது அது ஒரு ஏஞ்சல் மாதிரி, நமக்கு எப்பொழுதும் நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு. சரின்னு கதவு திறந்தோன்னே இவங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போனோன்னு அங்க அந்த மாதிரி நிறைய வுட் ஹவுஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நிறைய சக்குரா மரம் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும், கிட்ஸோட பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றது அவங்க ஊர்ல வழக்கமா. அப்போ அங்க ஒரு பாட்டிமா என்ன சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு உரிய இடம், நீங்க இங்க வந்து ஒரு சக்குரா மரத்தை நடலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டிமா போயிட்டாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சாரு.
மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சோன்னு அதுக்கப்புறம் அவங்க தாத்தா சக்குரா மரம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைங்க அந்த மண்ணெல்லாம் தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம் எல்லாம் வச்சுட்டு மரம் நடணும் இல்லையா, நடந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதனால அது நல்லா தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோண்டனோட அந்த குழந்தைங்க அதுல உள்ள மண்ணெல்லாம் எடுத்து வெளியில போட்டாங்க. அப்புறம் அவங்க தாத்தா சக்குரா மரம் கொண்டு வந்திருந்தாரு இல்லையா, அந்த மரத்தை அழகா உள்ள வச்சாங்க. பக்கத்துல தண்ணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ நிறைய மூங்கிலும் இருந்துச்சாம். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, மூங்கில்ல நல்லா உடைச்சு அதுல இருந்து வர வாட்டர் எல்லாம் ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு வந்து ஒரு வழியா அந்த மரத்தை வச்சு அந்த மரத்துல மேல சாயில் எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு தண்ணிய ஊத்தி சூப்பரா மரம் நட்டாச்சு. வந்த வேலை சூப்பரா முடிஞ்சிருச்சு. மூங்கில் தண்ணியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணி, அதையும் ஊத்தியாச்சு. சூப்பரா மரம் நட்டோன்னு எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா தான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல பென்டோ பாக்ஸ், அத ஓபன் பண்ணாங்க. அதுல அழகா கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ், சாலமன் ஃபிஷ், சாலட்ஸ், எல்லாமே சூஷி எல்லாமே இருந்துச்சாம். அப்புறம் மோமோஸ் மாதிரி சூப்பரா ஸ்டீம் பன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சாம். அவங்க அம்மா சூப்பரா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. வந்த வேலை முடிஞ்சோடனே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லி ஜாலியா அந்த டேவை செலிப்ரேட் பண்ணி அங்க அவங்களுக்குன்னு வுட் ஹவுஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அங்க உட்கார்ந்து சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். ரொம்ப நல்லா இருந்துச்சாம். இயற்கையோட சாப்பிடுறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சா அந்த டே. ரொம்ப மெமரபிளாவும் செரிஷபிளாவும் இருந்துச்சா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் நம்ம ஊர்ல நிறைய மரம் நடணும். அவங்க இத ஒரு அக்கேஷனா வச்சு அவங்க மரம் நட்டாங்க. இத பார்த்து அங்க உள்ள ஜீவராசிகள் எல்லாம், ஃபாக்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு டான்ஸ் எல்லாம் செம்மையா ஆடிட்டு இருந்துச்சு. இவங்களும் அந்த பென்டோ பாக்ஸ்ல உள்ள இயற்கையை பார்த்துக்கிட்டே அந்த போட் ஹவுஸ் பக்கத்துல சக்குரா நிறைய பூ அப்படியே பூத்து குழுங்குது. அப்படியே இவங்க எடுத்துட்டு வந்த டிஷ்ஷையும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணாங்களாம். இயற்கையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்களோட பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மெமரிஸாவும் அவங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.